அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பால் விற்பனை கடைக்குள் வைத்து மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. நத்தம் குருமப்பட்டியில் பால் விற்பனை கடைக்குள் பீரோவுக்குள் வைத்து மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுவதால் ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படுவதாக சுற்றுவட்டார பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தி ஆசிரியர் வேல்ராஜ். வணக்கம் வேல்ராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செங்குறிச்சி அருகே குரும்பப்பட்டியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் அரசு மருத்துவமனைக்கு அருகில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அங்கிருக்கின்ற பொதுமக்கள் இன்று ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தனர். அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக அங்குள்ள ஒரு பால் கடை ஒன்றில் ரகசியமாக மது விற்பனை நடப்பது தெரிந்து அங்கு சோதனைக்காக அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் சென்றனர். அங்கு அந்த கடை நடத்தும் நபர் அப்படி எதுவும் நாங்கள் மது எதுவும் விற்கவில்லை என்று வாக்குவாதம் செய்தார். இருந்தாலும் கடைக்குள் இருந்த ஒரு பீரோவை தூக்கி வந்து வெளியில் வைத்து திறந்து பார்த்தபோது உள்ளே ஏராளமான மது பாட்டில்கள் இருந்தது. முன்னதாக அங்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். காவல்துறையினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவரை கலைந்து போக சொல்வதிலே குறியாக இருந்தனரே தவிர அந்த பீரோவை திறக்க வேண்டும் என்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து பொதுமக்கள் கல்லை வைத்து உடைத்து அந்த பீரோவை திறந்தனர். பீரோவுக்குள் ஏராளமான மது பாட்டில்கள் இருந்தது. உடனடியாக அந்த மது விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டனர். அதன் பின்னர் அந்த மது பாட்டில்களை எடுத்து உடனடியாக அனைத்து மது பாட்டில்களையும் சாலையில் ஊற்றி பொதுமக்களை அளித்தனர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் செயல்படும் மதுக்கடையை மூடச் சொல்லி அப்பகுதி மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.